ஆல்ரைட். அப்ப நெறைய ரீட்டெய்லர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தே ஆர் ஸ்கேர்ட் ஆர் வொரிட் அபௌட் டி2சி பிராண்ட்ஸ். ம். இவங்க எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணலாம்? இந்த காம்படிஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஓம்னி பிரசன்ஸ்ன்னு. ம், ம், ம். ஸ்டோர் வந்து நான் ஒரு ஒரு ஊர்ல வச்சிருக்கேன்னா, எனக்கு அந்த ஊர் மட்டும் தான் மார்க்கெட்டுன்னு கிடையாது. கரெக்ட். இன்னைக்கு உலகத்தையே மார்க்கெட்டா மாத்த முடியும். நீங்க இங்க இருக்க ப்ராடக்ட்டையே நீங்க டிஜிட்டலா ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணிக்கலாம். இல்ல வாட்ஸ்அப் கேட்டலாக் சிஸ்டம் யூஸ் பண்ணி அதில உங்க ப்ராடக்ட்ட டிஸ்ப்ளே பண்ணலாம். உள்ளூர் தான் மார்க்கெட்டுன்னு இல்லாம உலகத்துக்கே விக்கலாம். வேற வழியே கிடையாது. டி2சி காம்படிஷனா பார்க்காம நீங்களும் ஒரு டி2சி ஆரம்பிச்சா மட்டும் தான் இன்னைக்கு அத சர்வை பண்ண முடியும். ஸோ அவங்களே உள்ள வரணுங்கிறீங்க. உள்ள வரணும். ஏன்னா, ஓகே. இன்னைக்கு குயிக் காமர்ஸ் மாரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. இன்னைக்கு எப்படி நிலைமை இருக்க போகுதுன்னா, உள்ளூருக்குள்ளயே இருந்தாலும் ஒரு ஆர்டர போட்டு ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் ரெக்யர்மென்ட்ஸ்க்கு. எனக்கு ஏதோ ஒரு டீ ஷர்ட் வேணும். இல்ல ஏதோ ஒரு சின்ன ப்ராடக்ட் வந்து எனக்கு எமர்ஜென்சி நீட் அப்டின்னா, கஸ்டமர் வந்து எப்படி நெனைக்கிறாங்கன்னா, அந்த ப்ராடக்ட் இருக்கா? ஆ. என் டைம போய் நான் எதுக்காக நான் ஒரு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கரெக்ட். இது பண்ணணும். அப்ப அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கன்வீனியன்ஸ் குடுத்தோம் அப்டின்னா, டைரக்ட் டூ கன்சியூமர் வந்து ப்ராடக்ட் வரதுக்கு ஒரு இக்கோசிஸ்டம் இருந்ததுன்னா, உங்க பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா குரோ ஆக தான் போகுது. அத ஓம்னி பிரசன்ஸ் குடுத்து தான் ஆகணும். நான் ஸ்டோர் வச்சிருக்கேன். இவ்வளோ எம்ப்ளாயீஸ் வச்சிருக்கேன். இவ்வளோ சம்பளம் குடுக்குறேன். நான் ஸ்டோர மட்டும் தான் நம்பி ரன் பண்ணிட்டு இருப்பேன்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது.